श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஓவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அனுக்கிரகித்து அருளி செய்தது. திருமலையில் சுவாமி வேதாந்த தேசிகன் மலையோட தரிசனத்தை பார்க்குறார். குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேனு நம்மாழ்வார் தெரிவித்தபடி அந்த மலையை தொழுதாலே போரும், நம் வினைகள் அத்தனையும் ஓயும், மாய்ந்துவிடும். அப்படிப்பட்ட மலையில் கவின்மிகு காட்சிகளை அனுபவித்து கொண்டு அதில் பெருமாளை அனுபவித்து வேதாந்த தேசிகன் அந்த ரசித்து கொண்டு அந்த காட்சிகளில் கண்ணனை காண்கிறார். இன்றைக்கி 284வது ஸ்லோகத்திலேருந்து அனுபவிக்கலாம். கஞ்சன கஜம் ஜரந்தம் திருஷ்ட்வா புல்லாதசி மூலே கஜராஜத்ராணரதம் கமலாரமணம் ஸ்மரன்ன பூட்ஸ்திமிதः. கஞ்சன கஜம் ஜரந்தம் திருஷ்ட்வா புல்லாதசி மூலே கஜராஜத்ராணரதம் கமலாரமணம் ஸ்மரன்ன பூட்ஸ்திமிதः. ஒரு ஆத்தசி, புல்லாத்தசி, ஆத்தசினா ஒரு ஆளிச்செடி, ஃப்ளாக்ஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாள், இல்லை லின் சீடு. அந்த ஆளிச்செடியின் பூத்திருந்த ஆளிச்செடியின் அடியில், அந்த மரத்தின் அடியில் வயசான ஒரு யானை இருந்துதான். அந்த யானையை பார்த்ததுமே வேதாந்த தேசிகனுக்கு கஜேந்திரன் ஞாபகம் வந்துடுது. யானைகளின் அரசன் கஜேந்திரன். அந்த கஜேந்திரனை எப்படி காப்பதற்காக விரும்பி ஸ்ரீ லக்ஷ்மிபதி எம்பெருமான் ஓடி வந்து காப்பாற்றினாரோ அந்த நினைவு அவருக்கு வந்தது. அந்த நினைவு வந்ததும் அந்த எண்ணத்தால் அவன் அப்படி ஓடி வந்து காப்பாற்றிய அந்த துவரை, அந்த ஓடி வந்து காப்பாற்றினது, அதை நினைத்து அப்படியே ஸ்தம்பித்து போனார். ஏன்னா ஒரு டீப் பவர்ஃபுல் தாட் வந்தவுடனே அப்படியே ஸ்தம்பித்து போயிடுவோம். ஒரு நிமிஷம் அப்படியே அதிலேயே உறைந்து போய்விட்டார் அவர். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த மலை, அந்த செடி, ஆளிச்செடி, அதன் அடியில் அது இப்போ நடக்கிறது, இப்போ பார்க்குறார். அதை பார்த்து தான் அவருக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. ஏன்னா ஜராத் அப்படிங்கிறார். ஜரத் அப்படின்னா வயதான, ஜரந்தம் வயதான கஜம் யானை. அந்த வயதான யானை அந்த ஆளிச்செடியின் அடியில் பார்த்ததும் கஜேந்திரன் ஞாபகம் வந்தது. ரெண்டுமே வயதானது, ரெண்டுமே எலிஃபண்ட். அது வந்து ஏஜ்டு. இந்த யானை வயசானது. அந்த யானை அப்படியே தளர்ந்து போயிடுது, முதலை இழுத்து. ரெண்டுமே அந்த ஆளிச்செடி அடியில் இருக்கான். அப்படின்னா இது வந்து ஆத்தசி புஷ்பம். ஏன்னா ஸ்ரீஹரி வந்து ஆத்தசி புஷ்பம் இருக்கிற அதே கருநீல கலரில் இருப்பாராம் ஸ்ரீஹரியும். அதனால் அந்த ஸ்ரீஹரியின் திருவடியில் இருக்கும் அந்த யானையும் இந்த ஆளிச்செடியின் அடியில் இருக்கும் இந்த யானையும் ஒற்றுமை. இப்படி ரெண்டு பேருமே மூலம் அப்படிங்கிறார். மூலம்ங்கிறது அடின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மூலம், ஆதி மூலமேனு கூப்பிட்டார். உடனே நாகம் நச்சாகம், என்ன கூப்பிடலன்னு மீதி தேவர்களை கைவிரித்தார்கள். அவன்தான் ஓடி வந்தான். ஸோ இந்த எலிஃபெண்ட்டு
அந்த செடியின் அடியில் இருக்கிறார், மூலத்தில் இருக்கிறார். அந்த யானை கஜேந்திரன் அந்த மூலத்தை கூப்பிட்டார். ஸோ இந்த இடத்துல அழகா ராஜ, திராண, ரதம், ரமணம், ஸ்மரன், அப்படியே ஆச்சரியமாக ஒவ்வொரு வார்த்தையும் கவிநயத்துடன் தெரிவிக்கிறார் சுவாமி. ஸோ இந்த யானையை பார்த்ததும் அவருக்கு கஜேந்திர மோட்சம். கஜேந்திர ரக்ஷாத் வரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விக்ருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியேன்னு அந்த 8 திருக்கைகளால் உன்னை சரணமடைகிறேன்னு இங்கே அஷ்டபுஜாஷ்டகத்தில் கஜேந்திரனுக்கு ஓடி வந்து காப்பாற்றினாய் மாதிரி என்னை 5 முதலைகள் இழுக்கிறது, என்னை காப்பாற்றுன்னு அங்கே வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார் அஷ்டபுஜாஷ்டகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் பிரச்சல குரங்கா பாங்கோ தங்க தரங்கானுஷங்கவதீம் ஆநீலாம் வனராஜிம் யமுனாம் மேனே மகானுபாவோ அயம். பிரச்சல குரங்கா பாங்கோ தங்க தரங்கானுஷங்கவதீம் ஆநீலாம் வனராஜிம் யமுனாம் மேனே மகானுபாவோ அயம். இதில் ரொம்ப அழகான வர்ணனை. குரங்கா பாங்கோ தங்க தரங்கா நுஷங்கவதீம் இங்கன்னு 5 தடவை போட்டிருக்கார். அந்த காடுகளின் வரிசை எப்படி இருக்குன்னா, அப்படி மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 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 ட்ரோன் ஷாட்லேருந்து பார்க்கும்போது, ட்ரோன் கேமரா வழியாக பார்க்கும்போது அந்த காடுகளின் வரிசை நீல நிற வண்ணத்தில் காட்சி அளித்தது. அப்படியே ப்ளூ ஸ்ப்ரெட். அங்கே இருக்கிற மான்களின் கண்கள் அப்படியே இந்த பக்கமாக அந்த பக்கமாக அலைந்து கொண்டே இருக்கும். மருண்ட விழிகள் மான்கள் அங்கே ஓடின்ட்டுருக்கு. அது அலைகள் போல இருக்கு அந்த கண்களின் அசைவது. இதை பார்த்த உடனே வேதாந்த தேசிகனுக்கு அது யமுனை நதியோன்னு தோன்றித்தான். அது எப்படி காடுகள், மான்கள், யமுனை நதி கனெக்ஷனே இல்லையே அப்படின்னா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே யமுனை நதியும் கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குமா, கங்கை மாதிரி கிடையாது, லைட் ப்ளூவாக இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குமா. அதே மாதிரி இந்த மலையின் உச்சியில் அந்த மரத்தின் இலைகள் கொஞ்சம் பச்சை நீல கலரில் இருக்கும். அதனால் அது லைனாக ரோவாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது யமுனையோட ஸ்ட்ரீம், யமுனையோட நீரோடை மாதிரி இருக்கு. இந்த மானுடைய கண்கள் இங்கும் அங்கும் சஞ்சலத்து கொண்டிருக்கும். அது யமுனை நதியின் அலைகள் போல இருக்கா. அதனால் அவருக்கு யமுனை நதி போன்று தோன்றுகிறது. அவருக்கு கூஜத் கீச்சகரணன ஸ்ரவண க்ஷணதத்த வீக்ஷணோத்ராஷீத் பர்ஹிண மௌலிம் கஞ்சன தருணதமாலம் பிரபுல்லோத்ரமபி. கூஜத் கீச்சகரணன ஸ்ரவண க்ஷணதத்த வீக்ஷணோ அத்ராக்ஷீத் பர்ஹிண மௌலிம் கஞ்சன தருணதமாலம் பிரபுல்லோத்ரமபி. இந்த ஸ்லோகம் அழகா ஸ்லேடையா 2 அர்த்தங்களை அதை துவனிக்கும் ஸ்லோகம். 2 அர்த்தம் வருது இதில். அதாவது முதல்ல ஒரு அர்த்தத்தை அனுபவிப்போம், அப்புறம் 2வது அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அதாவது பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்குது. அந்த மூங்கில் மரத்தில் ஓசை எழும்பும். மூங்கில் அப்படி ஆடும்போது அதுலேருந்து ஓசை வரும். அந்த ஓசையை, மூங்கிலிருந்து வந்த ஓசையை கேட்டும் தேசிகர் சுற்றுமுற்றும் பார்த்தார். என்ன ஓசை வருது அப்படின்னு. அந்த காதில் அந்த ஓசை கேட்டதும் கண் அப்படியே பாஞ்சு, அப்போது அந்த ஒரு பக்கத்தில் மயில் இருந்தது. மயிலின் மேலே மயில் தோகை இருந்தது. அது இல்லாமல் பக்கத்தில் கருநீல இலையை உடைய தமால மரம் இருந்தது. கருநீல இலையை கொண்ட தமால மரம், பூத்து குலுங்கிய வெள்ளை பூக்களை கொண்ட லோத்ர மரம். லோத்ர மரம்னா ரேஸ் மோசா ட்ரீன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். வெள்ளுளுத்தி அப்படின்வா, வெள்ளுளுத்தி தமிழில். இந்த லோத்ர மரம் சமஸ்கிருதத்தில் வெள்ளை பூக்களை கொண்டது, அதுவும் தென்பட்டது. ஸோ 3 விஷயங்கள் தென்படுகிறது. மூங்கில் மரம், மூங்கில் மரங்களிலிருந்து எழுந்த ஓசை, பக்கத்தில் இருக்கிற மயிலின் மேல் இருக்கும் மயில் தோகை, 3வது
கிளர்ந்த தமால மரம், கருநீல இலையை உடைய தமால மரம், புத்து குலுங்கிய லோத்ர மரம். இது அத்தனையும் வேதாந்த தேசிகன் கண்ணில் பட்டது. அந்த இயற்கை காட்சிகளை பார்த்ததுமே அவருக்கு கிருஷ்ணானுபவமாக. கூஜத் அப்படின்னா ஒரு இன்ஆர்டிகுலேட் சவுண்டு, ஒரு இனம் தெரியாத ஒரு சவுண்டு வருது மூங்கில்லேருந்து. அது அவருக்கு எப்படி இருக்குன்னா புல்லாங்குழல் இசை மாதிரி இருக்குது. கூஜத் அதுனா கூஜந்தம் ராமராமேதி. ஸோ கூஜத் அப்படி கூவரா மாதிரி இருக்குது. கீச்சக்க அப்படின்னா பேம்பு மூங்கில். கூஜத் கீச்சக்க அந்த மூங்கில். இன்னொன்று ஃப்ளூட், ஸ்ரவண அதை கேட்குறார். அப்புறம் ஸ்ரவண க்ஷணதத்த அந்த புல்லாங்குழல், அந்த மூங்கிலோட இது அவருக்கு புல்லாங்குழலிருந்து வரும் இனிமையான ஓசை போல இருந்தது, ஒலி போல இருந்தது, இசை போல இருந்தது. அதை கேட்டதும் தேசிகன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கே யாரோ ஒருத்தர் மயில் பீலியை தலையில் அணிந்திருப்பதைப் போல பார்த்தார். அந்த மயில் ஆடின்றிருக்கு, அது மேலே தோகை இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு யாரோ தலைமுடியில் மயில் தோகை வச்சுருக்கா மாதிரி இருக்கே. அந்த நபர் வெண்மையான லோத்ரா பூவையும் சூட்டி கொண்டிருப்பது போல இருக்கே என்று வேதாந்த தேசிகன் கிருஷ்ணா அனுபவத்தில் திளைத்தார். ரொம்ப அழகா இதில் க்ஷண ரணன ஸ்ரவண க்ஷண வீக்ஷண எல்லாம் க்ஷான்னு சப்த அலங்காரத்துடன் அனுபவிக்கிறார். அது சப்த அலங்காரம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத விட ஒரே வேர்டு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி சுவாமி எழுதியிருக்கார். ரெண்டுமே ஒன்று திருமலை காடை பற்றி, காடு அந்த மலை அது அனுபவம். இன்னொன்று பாலகிருஷ்ணன் குழந்தை ஃப்ளூட் வாசிக்கிற அனுபவம், கண்ணன். கீச்சக்க அப்படின்னா மூங்கில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளூட் அதுவும் சொல்லலாம், கண்ணன் ஃப்ளூட் வாசிக்கிறது. கூஜத் அப்படின்னா ஒரு இனம் தெரியாத ஒரு சவுண்டு வருது. அதே மாதிரி புல்லாங்குழல் வாசிப்பதையும் சொல்லலாம். ரணன அப்படின்னா ஒரு ஜிங்லிங் சவுண்டு வருது, கலகலகலன் சவுண்டு, ஒரு ராட்லிங் சவுண்டு. ஸோ இப்படி அழகாக சுவாமி அந்த புல்லாங்குழலிலிருந்து வரும் இனிய ஒலியை கேட்டதும் சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த காதில் கேட்ட உடனே கண் பார்த்ததாம் அவருக்கு. இதையும் ரொம்ப அழகாக சுவாமி தெரிவிக்கிறார். பர்ஹிண மௌலி அப்படின்னா அந்த மயிலோட தலை, அந்த தலையின் மேல் ஃபெதர். அதனால தான் பர்ஹிண. அந்த அதராகித சாரு வம்ச நாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசத்து மம அந்திம பிரயாணேன்னு அந்த கண்ணன் அழகாக அந்த சாரு உதட்டில் புல்லாங்குழலும் மயில் இறகை திருமுடியில் வைத்திருப்பதும், அந்த நீலமேக சியாமலனாக அவன் என் கடைசி யாத்திரைக்கு முன்னாடி எனக்கு தெரியணும், அந்திம ஸ்மிருதி எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அவர். அதே மாதிரி க்ஷண தத்த வீக்ஷண கூஜத் கீச்சக ரணன ஸ்ரவண க்ஷண தத்த வீக்ஷண க்ஷண தத்த வீக்ஷண அந்த வார்த்தை தத்த க்ஷணைர் வீக்ஷணைன்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அதை அப்படியே எடுக்கிறார் இங்கே. க்ஷணதத்த வீக்ஷண அந்த க்ஷணம், அதே க்ஷணம் இந்த காதில் அந்த ஒலி இசை கேட்ட க்ஷணம் கண் பார்த்தது. அந்த கண் கரெக்டாக மயில் தொகையை பார்த்தது. காதில் புல்லாங்குழல் ஓசை கேட்டதும் கண்ணனின் மயில் தொகையை பார்த்தது. ஸோ ஸ்ரவணம் அப்படின்றதுக்கு கேட்டல், காது, ரெண்டு அர்த்தம். இப்படி அழகாக கோபாலாரிய மகாதேசிகன் கவி நயத்துடன் அனுபவிக்கிறார். இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் அலுலோகத் கில வத்சானால் இஹ தீர்மாம் ஷலா வன்யாக தாமாலமாலவாலம் பரிதோ தேனுஷ்ச குண்டோக்னீஹி அலுலோகத் கில வத்சானால் இஹ தீர்மாம் ஷலா வன்யாக.
அனுலோகத் கில வத்சான் ஆலிகதீர் மாம்சலாவன்யாக தாமாலமாலவாலம் பரிதோதேனுஷ்ச குண்டோக்னிஹி. ஆலூலோகத் தேசிகர், வேதாந்த தேசிகன் அங்கு சில கொழுத்த பருத்த பசுக்களை பார்த்தார். அந்த பசுக்கள் தங்கள் கன்றுகளை தங்களது நாக்கினால் நக்கி கொடுத்து கொண்டிருந்தது. வீடுகளில் வளர்க்கப்படாமல் காட்டில் வளர்க்கப்படும் பசுக்கள். அந்த பசுக்கள் தமால மரங்களின் அடியில் புல்லை மேய்ந்து மேய்ந்து வருவதால் நன்றாக ஆரோக்கியமாக குண்டாக சதைப்பற்றாக இருந்தது. அதெல்லாம் காட்டு பசுக்கள். அதனால் அவைகளின் மடிகளும் கொழுத்திருந்தன. முதல்ல காட்டின் வரிசை யமுனை நதி, அந்த க்ஷீராப்திநாதன், அந்த லக்ஷ்மிபதி ஓடி வந்து கஜேந்திரனை காப்பாற்றினது. இப்படியே அடுத்தது மயிலின் தலை, புல்லாங்குழல் இசை. இப்போ பசுக்கள் கிட்ட வந்திருக்கார். பார்த்தீங்கன்னா 282வது ஸ்லோகத்தில் அந்த அந்த மலைக்கு மேலே இருக்கிற மேகம் கோவர்தன மலையை அவருக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்த 283வது ஸ்லோகத்தில் ஒரு சிங்கம் ஒரு சின்ன குகைக்குள்ளே போகிறது. அவருக்கு அந்தரியாமி யோகிகளுடைய குகை, மனக்குகை, இதய குகையில் நுழையிறது அவருக்கு தோணித்து. 284 ஒரு பழைய ஒரு யானையை பார்த்ததும், வயதான யானையை பார்த்ததும் கஜேந்திர ரக்ஷணம் ஞாபகம் வந்தது. 285 அந்த காடுகளின் வரிசைகள் அந்த யமுனை நதியை அவருக்கு ஞாபகப்படுத்தியது. 286 பாலகிருஷ்ணன், அந்த புல்லாங்குழல் இசை, அதிலிருந்து மயில் தோகை அவனுக்கு கண்ணனை ஞாபகப்படுத்துது. 287 பசு கூட்டங்கள், அப்படியே பருத்த பசுக்கள், மடிகளும் கொழுத்திருந்தது. அதை அவர் பார்த்தார். ஏன் இவர் இதெல்லாம் இப்படி பார்க்குறார்? இந்த அனுபவம் அவருக்கு எப்படி வருது அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்தில் பர்ஹவதம்சம் பாலம் நிலையம் லாவண்ய லீலாயாக முரளி கான விலோலம் குவலய நீலம் கிமா கலயத். பர்ஹவதம்சம் பாலம் நிலையம் லாவண்ய லீலாயாக முரளி கான விலோலம் குவலய நீலம் கிமா கலயத். பர்ஹ அப்படின்னா அந்த மயில் இறகு. முந்தைய ஸ்லோகங்களில் கண்டவாறு தலையை அலங்கரிக்கும் மயில் தொகை உடையவனும், லாவண்ய லீலையாகிய ராசலீலை, சிருஷ்டி தொழில் போன்ற ஆச்சரியமான அழகான லீலைகள் செய்பவனுமான அந்த மாதிரி லீலைகளை பொழுதுபோக்காக உடையவனும், புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுதுபோக்கை உடையவனும், குவலய மலர் போன்ற கருநீல வண்ணத்துடன் இருக்கும் சிறுவனை கோபாலகிருஷ்ணனை வேதாந்த தேசிகர் எண்ணினாரோ அப்படின்னு ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன் அனுபவிக்கிறார். வேதாந்த தேசிகன் இதெல்லாம் பார்த்ததும் அந்த பாலகிருஷ்ணன் அவருடைய கண்முன் தோன்றி அவரை எண்ணினானோ என்கிறார். இந்த ஆச்சரியமான இந்த எண்ணத்தை பின்னாடி சொல்ல போகிறார். 2 ஸ்லோகங்களில் வரப்போகிறது அதெல்லாம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் முந்தைய ஸ்லோகங்களில் கண்டவாறு அந்த தலையை அலங்கரிக்கும் மயில் தொகையால் அலங்கரிக்கும் கண்ணனை, ஆச்சரியமான சிருஷ்டி போன்ற லீலைகளையும், ராசலீலா போன்ற விளையாட்டையும் பொழுதுபோக்காக செய்பவனும், ஸ்தேம பங்காதி லீலை, அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலை, அதெல்லாம் லீலையாக செய்பவன், புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுதுபோக்கை உடையவனும், அழகாக கருமேகம் போன்ற குவலய மலர் போன்ற அப்படிப்பட்ட கருமை நிறம் உடையவனுமான அந்த சிறுவனை கோபாலகிருஷ்ணனை வேதாந்த தேசிகன் எண்ணினாரோன்னு அனுபவிக்கிறார் சுவாமி. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.